விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த 5ஆம் இடத்துல வரக்கூடிய சனியை பஞ்சம சனின்னு சொல்லுவோம், புண்ணிய சனின்னு சொல்லுவோம், தெய்வ சனின்னு கூட சொல்லலாம். இந்த 5ஆம் இடத்திற்கு சனி வரும்போது இவங்களுக்கான உனக்கு எதிர்காலம் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்துரும். இமீடியட்டாக இப்போயே உங்களுக்கு பலன்கள் கிடைக்குதா இல்லையான்றது வேறு. ஆனால் எதிர்காலத்தில் நீ நல்லா இருக்க போகிற அப்படின்ற ஒரு விஷயமானது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். தெய்வ அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடுவாங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கஷ்டங்களை தாங்குவாங்க. தன் மீது நம்பிக்கை வைத்திருப்பாங்க. அதனால் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து அவங்களால தன்னை தற்காத்து கொள்ள முடியும். அதை தாங்க முடியும், போராட முடியும். யார்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுங்கள், ஒரு எமோஷ்னலாக ஒரு விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களோ இல்லையோ, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்க கிட்ட கேட்கலாம். இவங்களுடைய வயசு என்னவா இருக்கோ அதை விட டபுள் டைம், அப்படி 15 வயசுனா 30 வயசுக்கான அனுபவங்கள் இவங்ககிட்ட இருக்கும். அந்த அளவிற்கு இவங்க எல்லா விஷயங்களையும் பார்த்துருப்பாங்க. 5ஆம் இடத்துல சனி வரும்போது நிறைய அனுபவங்கள், நல்ல புத்தி சாதுரியம், இதை தான் நான் எடுத்து படிக்க போகிறேன் அப்படின்றத இவங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது ஒரு ஆசிரியரோ பெற்றோரோ கூட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் எனக்கு வரும், அதை படிப்பேன். இதை படித்தா தான் எனக்கு ஃப்யூச்சர் இருக்குது, நான் படிப்பேன். இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுவேன், இந்த வேலையில் இருப்பேன், இல்லைனா இருக்க மாட்டேன், இந்த சொத்தை வாங்க மாட்டேன்றது தீர்மானமாக முடிவு எடுத்து எதிர்காலத்திற்காக இவங்க செயல்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும்.